Taste the Daily. இதில் 3 பேர் பிடிபட்டனர். கடையாளமூடு பகுதியைச் சேர்ந்த மதுவின் மனைவிக்கும் மதுவின் நண்பர் சதீஷுக்கும் மது பழக்கம் மூலம் திருமணத்தை மீறிய உறவு இருந்தது. இதை அறிந்து மனைவியையும் நண்பனையும் மது கண்டித்துள்ள நிலையிலும் இருவருக்கும் இடையிலான உறவு நீடித்தது. இதனால் சதீஷை மதுவின் மனைவியோடு சேர்த்து வைப்பதாக கூறி தனியாக அழைத்து வந்த நண்பர்கள் 4 பேர் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடினர். இதுகுறித்த புகாரில் 3 பேர் பிடிபட்ட நிலையில் ஒருவர் தலைமறைவானார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதை காரணமாக பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சட்டவிரோதமாக 22 கடல் குதிரைகள் 34 சுறா துடுப்புகள் வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். எக்கியார்குப்பம் கிராமத்தில் உள்ள கோணவாயன் குப்பம் அய்யனார் கோவில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த முகமது இஸ்மாயில் என்பவரிடம் இறந்த நிலையில் 22 கடல் குதிரைகள் இருந்தது தெரியவந்தது. மேலும் அவருக்கு முகமது உசேன் என்பவர் உடந்தையாக இருந்து அவரின் கைவினைப் பொருட்கள் கடையை சோதித்ததில் சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட 34 சுறா தடுப்புகள் இருந்ததும் கைப்பற்றப்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கடல்வாழ் உயிரினங்கள் கடத்தலில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். பேரூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளங்கோவன் என்பவர் அந்த வாகனத்தை திருடிக் கொண்டு வந்தது தெரியவந்தது. அவர் மீது பேரூர் மற்றும் தொண்டாமுத்தூரில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வழக்கு இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவரிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை ரோந்து பணியில் அலட்சியம் காட்டி வருவதால் வாகன திருட்டு உள்ளிட்ட குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.